திமுக ஆட்சிக்கு வந்தால் திருமயத்தில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதி அரிமளத்தில் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திருமயம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரகுபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய திருமயம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரகுபதி, திமுக ஆட்சியில் பொன்னமராவதி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், அதேபோல் திருமயம் ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் திருமயம், பொன்னமராவதி, அரிமளம் உள்ளிட்ட பகுதிகளில் 3 முதியோர் விடுதிகளும், உயர்கல்வி படிக்க தூளையனூரில் பெண்கள் விடுதி கட்டித்தரப்படும் என்றும் உறுதியளித்தார். திருமயம் தொகுதியிலே எந்த இடத்திலும் ஒரு தொழிற்சாலையை சுமார் 100 கோடி ரூபாய் அளவிலே 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற வகையிலே ஒரு தொழிற்சாலை துவக்கப்படுமேயானால் அதற்கு அரசு மானியத்தை பெற்றுத் தருவதோடு கூடுதலாக 5 கோடி ரூபாயை நாங்கள் எங்களுடைய கல்வி அறக்கட்டளை மூலமாக தருவோம். ஆக இங்கே தொழிற்சாலையை துவங்க வருகின்றவர்களுக்கு அரசு மானியம் கிடைக்கும். கூடுதலாக எங்களுடைய உதவி 5 கோடி ரூபாய்